நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்ற யாரும் களத்துல இல்ல அப்படின்னாரு. அந்த நேரத்திலேயே இவங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு செல்லப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி முதல்வராக செயல்பட்ட அளவுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படல. அதற்கு அவர் தருகின்ற விலை இது. தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செல்லும் என்பதை கண்டுபிடித்தவர் எம்ஜிஆர். அதை கையில் எடுத்து அதைவிட எம்ஜிஆரை காட்டிலும் தீவிரமாக அதை நடத்தி காட்டியவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த இடத்துல எடப்பாடி தப்பிட்டார். கடைசி பல மாதங்களாக தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்ன அந்த சொற்றொடரை எடுத்து பயன்படுத்தின உடனே அதுதான் இருக்கிறதுலே பிரம்மாஸ்திரம். அந்த அஸ்திரம் வேலை செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் இரா கண்ணன் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் கூட அரசியல் சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் நல்லா அறிவீங்க. நீங்கள் இப்போ மிக முக்கிய கட்சியான இங்கு ஒரு 50 ஆண்டு காலமாக இருந்த அதிமுகவுடைய இன்றைய நிலைமை, திமுக ஒரு தோல்வியை தழுவினாலும் ஒரு திமுகன்ற ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் அதிமுகன்றது இப்போ இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதுக்கு எடப்பாடி சுட்டி காட்டுறது தாவேகாவை சுட்டி காட்டுறாரு, இவங்க தான் குதிரை பேரத்தில் இழுக்கிறாங்க அப்படின்னு. இந்த அதிமுகவோட இந்த நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்கும்? எது ஒரு முக்கிய காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி முதல்வராக செயல்பட்ட அளவுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலை. அதற்கு அவர் தருகின்ற விலை இது. அதற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவருக்கு இருந்த ஒரே வழி, அதாவது ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு ஒளிக்கற்றை தெரிகிறது அப்படின்னா அதற்கு எனக்கு தெரிஞ்ச வழி என்னன்னா, பாஜகவுடைய உதவியோடோ அல்லது அவர்களுடைய ஒப்புதலோடோ அல்லது பாஜகவை அவர்களை தள்ளிவிட்டு அவர் தாவேகாவினுடைய ஒரு கையறு நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவரே முன்வந்து நான் ஆதரவு தரேன்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு அவருடைய அந்த அதிமுக பிளவுபடாமல் இருக்கும். அவர் அதை பண்ணலை. அவர் அதை பண்ணலைன்றது மட்டுமல்ல, நாம் அந்த 5 நாள் நடந்த அந்த நாடகம், அந்த கூத்து, அந்த அவலம் அதையெல்லாம் பார்த்தா யாரும் யோசிக்காத அவரை தன்னை முதல்வராக்கணும் அப்படின்ற தான் திருப்பி முதல்வராகணும், எப்படியாவது தான் திரும்பி முதல்வராகணும்ன்ற எண்ணத்தில் அவருடைய கட்சியினுடைய எந்த காரணத்திற்காக அவருடைய கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சியை நிறுவினாரோ அந்த இலக்கையே மழுங்கடிக்க செய்கிற, அந்த இலக்கையே முறியடிக்கிற செய்கிற ஒரு வேலையில் அவர் ஈடுபட இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. அதை பல பேர் சொல்லியிருக்காங்க. அவருடைய கட்சியில் இருக்கிறவர்களே இன்னைக்கு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வெளியில் இருக்கிறவர்களே சொல்கிறாங்க. சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் அவர் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை மே 4க்கு பிறகு வந்த வியாழன் அன்னைக்கு திமுகவினுடைய அதற்கு முந்தின நாளும் அன்று காலையிலேயோ திமுகவினுடைய நிர்வாக குழு கூடி 4 தீர்மானங்களை ஏற்றுகிறது. அதில் ஒரு தீர்மானம், ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் நிலவுகிறது, அசாதாரணமான சூழல். இதில் ஒரு முக்கிய அரசியல் முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை அவர்களுடைய தலைவரிடத்தில் தருவதாக நிர்வாக குழுவினர் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தன்னை திமுக உதவியோடு அவர் தான் முதல்வராகணும்னு ஆசைப்பட்டது தெரியுது. அதனால் இந்த மாதிரி தவறான நகர்வுகள், அவரை மாதிரி ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி இப்படிப்பட்ட தவறான நகர்வுகளை அவர் எடுத்ததனால் இன்று இந்த நிலையில் இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அவர் எதிர்க்கட்சி அரசியலில் அவர் எதிர்க்கட்சியாக அவர் எதிர்க்கட்சியினராக அவர் பார்த்தது யாருன்னா, சசிகலாவை பார்த்தார், டிடிவி தினகரனை பார்த்தார், ஓபிஎஸ்ஸை பார்த்தார், பின்னாடி செங்கோட்டையனை பார்த்தார். அவர் பார்த்திருக்க வேண்டியது திமுகவை. அந்த இடத்தை அவர் தவறவிட்டதுனால ஒரு வசீகர ஆளுமையாக உங்களுக்கு விஜய் 2024 பிப்ரவரியில் அவர் உருவாகும் பொழுது அந்த இடத்தை அவர் எளிமையாக நிரப்பி. அதுக்கு விஜய் சொல்லும்போது கூட திமுக தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்ற யாரும் களத்துல இல்லை அப்படின்னாரு. அந்த நேரத்திலேயே இவங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு செல்லப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அப்படித்தானே எல்லாருமே ஒரு கட்ட அமைப்பாங்க, ஒரு நேரட்டிவ் அப்படித்தானே அவர்கள் அமைப்பார்கள். இப்போ நான் என்னுடைய முக்கிய இலக்கு என்னன்னு பார்ப்பேன். ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவர்களை தான் நான் வீழ்த்தணும். ஏன் ஆட்சியில் இல்லாதவர்களை பற்றி நான் பேசணும்? அவர்களை பற்றி நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்னுடைய வியூகம் நீர்த்து போகும். அதனால் இவர்கள் 2 பேருமே அவரை பற்றி பேசுறது தவிர்த்தார்கள். மறைமுகமாக பேசினார் மேனாள் முதல்வர்,
இவர் வந்து பேசின உடனே 10 முறை தோத்தவர் அப்படின்ட்டு அவர் திருப்பி விஜய் இவரை சாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அது எனக்கு புரியுது. அந்த வியூக அமைப்பு வந்து இவர்கள் ஒரு எதிரியை மட்டுமே முன்னிறுத்துவது, அது உனக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு அர்ஜுனன் சொன்ன கதை மாதிரி. அதனால் அது எனக்கு புரியுது. அதனால் அல்ல, திமுக எதிர்ப்பு அரசியலை 1972 தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செல்லும் என்பதை கண்டுபிடித்தவர் எம்ஜிஆர். அதை கையில் எடுத்து அதைவிட எம்ஜிஆரை காட்டிலும் தீவிரமாக அதை நடத்தி காட்டியவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த இடத்துல எடப்பாடி தப்பிட்டார். அவருக்கு பெரிய எதிரிகளாக தெரிந்தவர்கள் எல்லாம் அவருடைய எதிரிகளே கிடையாது. சசிகலா அவருடைய எதிரி கிடையாது, டிடிவி தினகரன் அவருடைய எதிரி கிடையாது, ஓபிஎஸ் அவருடைய எதிரி கிடையவே கிடையாது, செங்கோட்டையன் அவருடைய எதிரி நிச்சயமாக கிடையாது. அவர்களை எல்லாம் அவர் வந்து வீழ்த்துவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் அதற்கு செலவழித்த நேரமும் அதற்கு அமைத்த வியூகமும் இதையெல்லாம் அவர் வந்து திமுக எதிர்ப்பில் காட்டியிருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவேகா கட்சி ஆரம்பித்த புதுசாக இருந்தாலும் அந்த நேரத்திலேயே எதிர்கட்சியாக இருந்த நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அப்போ அண்ணாமலை போன்றவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா, நிறைய. அப்போ கட்டமைக்கப்பட்டது அண்ணாமலை பிஜேபி வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி இருந்தது. விஜய் வந்து ஒரு மாறினது. அது நான் எப்பவும் பல பெட்டிகளில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர் ஆளுநர் RN ரவி. அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு பிறகு பொதுவெளியில் சட்டமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். வெளியில் செயல்பட்டது அண்ணாமலை. அதற்கப்புறம் 2-3 யூடியூபர்கள். என்ன அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதை தவிர எடப்பாடி எங்கே இருந்தார்? எத்தனை போராட்டங்களை நடத்தினார்? எத்தனை காட்டமாக பேசினார் திமுகவை எதிர்த்து? ஒன்றும் நடக்கலை. அந்த இடத்துல வந்த ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்ன ஒருத்தர் கடைசி பல மாதங்களாக தீய சக்தின்ட்டு எம்ஜிஆர் சொன்ன அந்த சொற்றொடரை எடுத்து பயன்படுத்தின உடனே அதுதான் இருக்கிறதுலேயே பிரம்மாஸ்திரம். அந்த அஸ்திரம் வேலை செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த தேர்தலோடைய நடுவுலையே அவர் ஒரு சில விஷயங்களை கணிக்க தவறினாரோ எடப்பாடி? எல்லாருமே கணிக்க தவறணும், அவரை மட்டும் எதுக்கு நம்ம சொல்லணும்? எல்லாருமே இவ்வளவு பெரிய வெற்றியை தாவேகா ஈட்டும் அப்படின்ட்டு கணிக்க தவறணும். ஒரே ஒரு ஆக்சிஸ் இந்தியா போல் மட்டும் அவர்கள் கணித்தார்கள். அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அது கூட முந்தைய கருத்து கணிப்பு கிடையாது. அதனால் நமக்கு எல்லாருமே இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா பெரிய கட்டமைப்பு இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயே பழைய முதல்வர் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து வென்ற வெற்றி, அல்லது இன்டர்நெட், அப்புறம் 5G பெனட்ரேஷன், 5G ஊடுருவல் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் யார்கிட்டெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சோ அவர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவனுடைய தன்னார்வலர்களாக அவர்கள் செயல்பட்டதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகாவனுடைய ஆதரவு களம் என்று ஒன்று உருவாகி இருந்ததையும் பார்த்தோம். இது எங்கேயுமே நடக்காதது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது எப்படின்னா குடும்ப பாசத்தை ஊட்டி வளர்த்து அந்த இயக்கம் வெற்றி கண்டது. அந்த கட்சியில் இருப்பவர்களே அண்ணன் என்று அழைத்துக் கொள்வார்கள், மாமா என்று அழைத்துக் கொள்வார்கள், முறை வைத்து அழைத்துக் கொள்வார்கள், அண்ணன் அண்ணி என்றெல்லாம் அழைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தில் கிடையாது. அந்த மாதிரி அந்த குடும்ப பாசத்தை ஊட்டி அண்ணா வளர்த்ததனால், அவருக்கு அண்ணான்னு பேர் அமைஞ்சிட்டதனால் அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணனாக இருந்தார். அந்த கட்சி எடுத்த வெற்றி அது ஒரு வியூகம். அது வேற யாருமே இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கட்சியை நடத்தலை. அதற்கு பிறகு இன்று இளைஞர்கள் மத்தியிலும் 15 வயது பிள்ளைகள் மத்தியிலும் இந்த திரைக்கவர்ச்சியே அதை மீறி ஒரு வாய்ப்பு தந்தால் என்ன என்ற எண்ணம் ஒவ்வொரு இல்லத்திலும், அதாவது அந்த மாதிரி அவருக்கு ஆதரவு தளம் இல்லாத ஒரு இல்லமே இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது எப்படி மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஆதரவு வந்து வெகு அமைதியாக, வெளியில் பரபரப்பாக தெரியாமல், பெரிய கூட்டங்கள் இல்லாமல், சுவரொட்டிகள் இல்லாமல், எல்லாமே தொலைபேசி வாயிலாகவே, இன்டர்நெட் மூலமாகவே, இவ்வளவும் வலைத்தளங்கள் மூலமாகவே, பை வேர்ட் ஆஃப் மவுத்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லி ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடந்துருச்சு. சி.வி. சண்முகம் தலைமையிலான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலானவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இவங்க வந்து இவர் அட்டாக் பண்ணும்போது அதிமுகவும் சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக ஊழல் சக்தின்லான்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் ஒரு அதிருப்தி நிலவரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டணியிலே ஏன்னா அவங்க சண்முகம் போன்றவங்க காங்கிரஸ் இன்றைக்கி செல்வபிரந்தை கூட சொல்லியிருக்காரு, ஒருவேளை அதிமுக அமைச்சர்கள் பங்கேற்றால் நாங்கள் ஆலோசிப்போம் அப்படின்னு. அப்படிதான் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிபிஎம்மும் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸும் ஒருவேளை அப்படி அமைச்சர் பொறுப்புகளை நீங்கள் அவர்களுக்கு தந்தால் நாங்கள் மறுபரிசீலனை, சிபிஎம் வந்து எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்கிறாங்க.
இன்னொரு தகவல் இருக்கு, அங்க சதீசனுடைய இது பதவியேற்புக்கு இவர் முதல்ல போறதா இருந்துச்சு. அப்புறம் இவர் போகல. இவர் போகாததுக்கு காரணம் அங்க ராகுல் காந்தி இருப்பார். ராகுல் காந்தியோடு இவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவது என்பது இவருடைய இங்க தமிழக அரசியலுக்கு அது உதவாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் பிரதமரை பார்க்க போகிறார் நம்முடைய முதல்வர், அப்படி இன்னும் செய்திகள் இருக்கு. அதனால் இது இது அதாவது ஆங்கிலத்தில் டீதிங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது ஏற்படுகிற சிக்கல்கள். இவர்கள் புதியவர்கள், இந்த சிக்கல்களெல்லாம் கடந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சில பெரிய திரைப்பட நட்சத்திரங்கள் ஒரு நாள் கழித்து வந்து தன்னிலை விளக்கம் தருவதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தமிழக அரசியல் சூழல் நிறையவே பல பேரை கலங்கடித்திருப்பதை நமக்கு புரிகிறது. அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வர்றது என்பது வந்து அவருக்கே நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம், விடுதலை சிறுத்தைகளுக்கே நல்லது. அதாவது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் அவரை கூட்டணியில் சேர்ப்பதற்கு அவர் காலமாக 2006 தேர்தலில் அதிமுகவோட அவர் இருந்தார். அதுக்கு பிறகு இவங்களோட தான் எனக்கு 2014 மக்கள் நல கூட்டணி அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளோ அதுக்கு மேலேயும் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே 2016 இவங்களோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருக்கிறார். இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் நினைத்திருந்தால் அவரை இன்னும் பெரிய இடங்களுக்கு கொண்டு போயிருக்கலாம். அவரை வந்து நாடாளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்புறதுல வந்து பெரிய அவருக்குன்னு ஒரு ஆதரவு தளம் இருக்கு. நிக்கணும்னு நினைச்சப்ப கூட தடை வந்தது இல்லையா? அதனால இதையெல்லாம் திமுக எப்படி தவிர்த்திருக்கலாம்னா, நான் இந்த ஒரு கட்சி ஆட்சி, தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் காலம் போயிடுச்சு தவைக்க வருவதற்கு முன்பாக நான் சொன்னேன். இப்போ வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள் அப்படித்தான் இருக்கு. ஆனால் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக ஆட்சிக்கு வருவதை அவர்கள் வந்து திறம்பட இந்த ஆட்சியை தந்தார்களானால், மக்களிடமிருந்து தங்களை அந்நியப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால், அவர்கள் மீண்டும் ஒரு கட்சியை ஆட்சி செய்வதற்கான ஒரு இடத்திற்கு அவர்கள் திரும்பி வந்துட முடியும். இப்போ கேரளா மாதிரி இருக்கு தமிழ்நாடு, அப்படி இல்லாமல் திருப்பி அந்த இடத்துக்கு போயிட முடியும். அதெல்லாம் அவர்கள் கையில் இருக்குது. அப்படி அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் அவர்களுடைய மனது பெரிதாகவும் இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு கட்சியாகவும் தங்களை அவர்கள் காட்டிக்கொள்வது நல்லது. காட்டிக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கே இருக்கலாம். அந்த எண்ணத்திலையும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை அவர்கள் காட்டியிருக்கலாம். இது நல்லது. இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு நகர்வுன்னு நான் நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இணைய போகிறதா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க கம்யூனிஸ்டுகள் இணைஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நிறைய சிக்கல்கள் வரும். என்ன சிக்கல்கள்? கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள்னா, நீங்கள் மத்திய அரசோட ஒரு மிக முக்கியமான இடங்களில் மட்டுமே நீங்கள் வேறுபடுற மாதிரி இருக்கணும். தினசரி மோதல் போக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அது தேவையில்லை. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படும். அதை நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் கூட மத்திய அரசோடு உதவியோடு எவ்வளவு மாற்றங்களை எவ்வளவு நல்லது செய்ய முடியும்ன்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு காட்டிகிட்டு இருக்கார். அங்கே வந்து புதிய ஒரு தலைநகரம் உருவாயிட்டிருக்கு. இப்போ மிகப்பெரிய நிதி ஆதாரங்களை அவர்கள் தருகிறார்கள். பீகாரில் எவ்வளோ பெரிய நிதி ஆதாரங்களை அவங்க தந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு இணக்கமான போக்கை முடியும் போதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இந்த ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியுமே இருக்கும். நாம் தொடர்ந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் ஒரு பேர் வந்துடும் பயப்பட. அதுதான் சொல்கிறேன், இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டாங்கல்ல, அப்படிலாம் செயல்பட முடியாது. ஆனால் தொடர்ந்து மோதலையும் வைத்துக்கொள்ள முடியாது. அதனால் எங்கே மோதனமோ கருத்து மோதல், எங்கே வந்து ஒத்துழைச்சா. ஏற்கனவே வந்தே மாதரம் பாடினதுலேருந்து 3வது அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து பண்ணாங்க. ஏன்னா அது மத்திய அரசு சேர்த்து கேட்க முடியல. கேரளாவில் சதீசன் உடைய பதவியேற்பு விழாவிலையும் அப்படி தான் நடந்துச்சு. அது கவர்னர் புரோட்டோகால் இல்லையா? ஆமாம். அப்போ இதில் என்ன இந்த புதிய அரசை எதுக்கு நம்ம குறை சொல்லணும்? அவர்கள் அடுத்த நாளே சொல்லிட்டாங்க, எங்களுடைய கொள்கை தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணுன்றது, அப்படி தான் இனிமேல் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது அங்கே கேரளாவில் நடந்தது காட்டிடுச்சு. அர்லேக்கர் அவர் தான் ஈஸ் த பாஸ். அந்த நேரத்தில் நீங்கள் முதல்வர் ஆன பிறகு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் ஆகலை. அதனால் அதாவது திருமணம் இன்னும் முடியலை, அது வரைக்கும் மாப்பிள்ளை வீடு தான், பெண் வீடு தான். அந்த மாதிரி அர்லேக்கர் இங்கே பதவி ஏற்ற போது கூட இதே இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தப்போ கூட இந்த ஆர்டரில் தான் பாடினாங்க. வந்தே மாதரம் தான் முதல்ல வந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு நினைவில்லை. அப்படி இல்லை. அப்போ ஆளுநர் இருந்த போதா அர்லேக்கர் இப்போ இவர் வந்தார் இல்லையா? இவர் பொறுப்பாளுநராக இங்கே பதவி ஸ்டாலின் அவர் இருந்தார், முதல்வராக இருந்தார்.
அப்போவே வந்தே மாறம் தான் பாடப்பட்டது முதல்ல, மூன்றாவதாக தான் இந்த தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆனால் அது இஷ்யூ ஆக்கலை அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள். எனக்கு நினைவில்லை அப்படி நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய சிரமம். இப்போ தேசிய கட்சியான காங்கிரஸோடு இப்போ தாவேக இணைஞ்சிருக்கு. இப்போ திமுக வந்து இப்போ இவங்க எல்லாருமே ஆதரவு செஞ்சாலும் தனித்து தான் இருக்குது. திமுகன்றது இப்போ தனியாக தனித்து தான். கனிமொழி பேசியிருக்காங்களே, நம்ம கூட்டணி இல்லாதையே வெல்வதற்கான வியூகங்களை அமைக்க வேண்டும், உழைக்க வேண்டும்னு நேற்று பேசியிருக்காங்களே. இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இல்லை. இந்தியா கூட்டணிக்கு வந்து இவங்க இல்லை, ஈமக்கிரியைகள் செய்ய வேண்டிய நிலையில் இந்தியா கூட்டணி இருக்குது. அதனால் அது வந்து முதல்லையே அது வந்து லைஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சிஜன் வச்சு உயிரோடு இருந்த கதையில் தான் அது இருந்துச்சு. ஏன்னா அதில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே அது வந்து ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணி. ஏன்னா உங்களுக்கு கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எதிரிகள், அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அது மாதிரி வேறு சில இடங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரிகள், அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கு வங்கத்தில் மாநில அந்த திரிணாமுல் காங்கிரஸும் எதிரிகள், கம்யூனிஸ்டுகளும் எதிரிகள், அவங்க 3 பேரும் அந்த கூட்டணியில் இருக்காங்க. இது எப்படி வந்து சரியாக வரும் இல்லையா? அதனால் அந்த கூட்டணி வந்து ஏற்கனவே ஒரு ஊனப்பட்ட ஒரு கூட்டணி. அது இன்னும் வந்து இப்போ வந்து பேச்சு மூச்சு இல்லாத ஒரு நிலையில் இங்கே தமிழகத்தில் நடந்த இந்த தேர்தல் முடிவுகள் அது அப்படி பண்ணிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஆனால் புதிதாக நாம் நினைக்கிறத விட அது புதிதாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு ஒருவேளை தாவேக்கா அது உள்ளே போய் அந்த மாதிரி ஒரு நிலை வருமோ, அல்லது தாவேக்கா அப்படி இல்லாத எம்ஜிஆரை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு, என்கிட்ட ஒரு தடவை பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னார், விஜயவாடாவில் எதிர்க்கட்சிகள் உடைய மாநாடு நடக்குது, என்டி ராமாராவ் நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆரும் பண்டுட்டி ராமச்சந்திரனும் சென்று விட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பண்டுட்டி கேட்டாராம் எம்ஜிஆரை, உங்களுக்கு தேசிய அரசியலில் ஏதாவது விருப்பம் இருக்கா, அதில் ஏதாவது எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு இதிலெல்லாம் போய் கலந்துக்கிறீங்க? அதிலிருந்து எம்ஜிஆர் கலந்துக்கல. ஓஹோ, இதை சொன்னார் பண்டுட்டி. இது மாதிரி நமக்கு நம்முடைய இலக்கு என்ன, அந்த இலக்குக்கு நாம் எந்த இடத்துல இருக்கணும், யாரை நண்பர்களாக வச்சுருக்கணும், யாரை கொள்கை கூட்டணியில் வச்சுருக்கணும், யாரை மற்றபடி நடைமுறைவாதியாக ஒரு ப்ரெக்மேட்டிஸ்ட்டாக நம்ம எப்படி இந்த தமிழகத்தை நடத்துவது எப்படி அப்படின்னு பார்க்கணும். எனக்கு என்னமோ இவர்கள் அதெல்லாம் ரொம்ப சாதுரியமாக செஞ்சுருவாங்கன்னு தோணுது. விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட அறிவிப்புகள், அவர் சட்டமன்ற உரை அறிவிப்புகள்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் செய்த அனைத்து திட்டங்களையும் இவர்கள் தொடர்கிறார்கள் அப்படிங்கும்போது இது திராவிட மாடல் அரசு தான். இல்லை, அப்படி இல்லை. அதாவது இதில் திராவிட மாடல் அப்படின்லாம் ஒன்றுமே எனக்கு அது மாதிரி புதுதாக ஒரு வேர்டை கிரியேட் பண்ணாமா, அது அப்படித்தான் எனக்கு தோணுது. அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு சத்துணவு திட்டம் அப்படின்றது எம்ஜிஆர் வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜருடைய 1956 மதிய உணவு திட்டம். அதற்கு முன்னாடி அதனுடைய தொடர்ச்சி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி 1925 போட்ட காலை சிற்றுண்டி திட்டம் இங்கே 1000 விளக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு இடத்துல போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில தனிப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் மற்றபடி நலத்திட்டங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு படியரிசி ₹1 அப்படின்ற ஒரு முதல்ல இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் செயல்படலை, பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிச்சு. அது அங்கே தொடங்குச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்ஜிஆர் வந்த பிறகு இலவச காலணி, இலவச பல்பொடி, இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் பிள்ளைகளுக்கு தந்தார். அவருடைய சத்துணவு திட்டம் வந்து 7 நாளும் ஒரு வேளை சாப்பாடு தந்தது. பள்ளி நடந்தபோது மட்டுமல்ல, காமராஜர் வந்து பள்ளி நடந்தபோது மட்டும்தான் கொடுத்தார். 7 நாளும் எம்ஜிஆர் ஒரு வேளை சாப்பாடு போட்டார். பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, முதியோர்கள், வகையற்றவர்கள், அதாவது டெஸ்டிடியூட்ஸ், அவர்களுக்கு ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து அது 94 லட்சம் பேர் சாப்பிட்டார்கள் ஒரு வேளை சாப்பாடு, முழுமையான அரசு செலவில். என்ன, அதனால் அவர் வந்து அது திராவிடியன் மாடல் அப்படின்லாம் சொல்லிக்கலை. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பெரிய தொழிற்சாலைகள் முதல்ல காமராஜர் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலத்தில் புகழூரில் தமிழ்நாடு காகித ஆலை அதெல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு முதல்ல இது வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஒரு பெரிய கார் தொழிற்சாலைகளினுடைய ஒரு பெரிய மையமாக இதை மாற்றுவது யாருன்னா ஜெயலலிதா அம்மையார். 95 முதல்ல ஃபோர்டு கம்பெனி இங்கே வருவதற்கு அவர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போடுகிறார். அப்புறம் அவர் விழுந்துடுறார்.
அதுக்கப்புறம் வந்தவர்கள் கலைஞர் கருணாநிதி வந்த பிறகு அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு 4-5 கார் கம்பெனிகள் இருக்கிறார்கள். கூட அவர்களுடைய துணை உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய கம்பெனிகள்னு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இடமாக அது உருவாகியிருக்கு. இது இதையும் யாரும் திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லலை. திராவிடியன் மாடல்னு அவர் என்ன சொல்ல வந்தார்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியும் கூட அது நடக்கலை. ஏன்னா உங்களுக்கு 90களுக்கு பிறகு 85களுக்கு பிறகு உங்களுக்கு வன்னியர்கள் மீண்டும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழலில் தான் உங்களுடைய திராவிட மாடல் வளர்ச்சி என்பது சில பேரை அந்த வளர்ச்சி சில பேரை தொடவில்லை. அவர்கள் தனியாக உள்ஒதுக்கீடு அப்படின்லாம் கேட்டு பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குறீங்க. 90க்கு பிறகு உங்களுடைய திராவிட மாடல் இந்த எல்லாரையும் அனைவரையும் உள்ளடக்கிய அந்த வளர்ச்சி பல தலித்துகளை சேர்க்கவில்லை. அதனால் உங்களுக்கு தலித் கட்சிகள் முதலில் தமிழகத்தில் 90களுக்கு பிறகு முதன்முறையாக தோன்றுவதை நீங்கள் பார்த்தீர்கள். அதனால் இந்த திராவிட மாடல் என்பது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நடக்கலை. திட்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்த நல்ல திட்டங்களை பின்னாடி வர அரசு தொடர்ந்து நடத்துறதுல அதுக்காக இவர்கள் மகிழ்ச்சி அடையணுமே தவிர இவங்க தானே கேட்டாங்க தொடர்ந்து நடத்தணும்னு சொன்னீங்க நீங்க. ஏன்னா நீங்க அம்மா உணவகத்தை நடத்தலை. அம்மா உணவகம் ஒரு நல்ல வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. சென்னையில் இருக்க கவனிக்கப்படலை, மூடலை. அதுதான் நீங்க சரியா நடத்தலை. அதை அது குற்றுயிரும் கொலையுருமாக அது இருந்துச்சு. அம்மா உணவகம் ஒரு பெரிய புகழை ஜெயலலிதா அம்மையாருக்கு தந்துச்சு. அது பல பேருக்கு ஒரு மலிவான விலையில் ஒரு வயிற்று பசியை ஆற்றுகிற ஒரு இடமா இருந்துச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில்? கலைஞர் உணவகம்ன்ட்டு 500 திறப்பேன்னு சொன்னீங்க. அதையும் நீங்கள் பண்ணலை. அதனால் இது நல்லது. இதை நீங்கள் அவங்க சொல்லிக்கலாம் திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் இப்போ அம்மா உணவகத்தை நவீனப்படுத்த அதுதான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் இந்த அரசு அதை பண்ணுறாங்க. அதனால் அவர்களுக்கு தெரியுது எது மக்களுக்கு வேண்டும் எது மக்களுக்கு வேண்டான்ற மாதிரி. இவர்கள் கொஞ்ச நாளில் இவர்களுடைய சில நகர்வுகளை பார்க்கும்பொழுது நமக்கு அவர்கள் மக்களை ஒட்டி சிலதெல்லாம் செய்கிறாங்க. இது வந்த புதுசில் எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு மாதிரி மந்தமாயிடுவாங்கன்னு நினைக்கிறவர்களும் இருக்கார்கள். நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். இன்றைய தமிழக அரசியல் சூழல் பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.